எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக வேறு ஒருவரை அதிமுக பொதுச் செயலாளராக பாஜக தேர்வு செய்து வைத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமிக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிலைமைதான் உருவாகும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அண்மையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழா மதுரை திருமங்கலம் அருகே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஓ பன்னீர்செல்வம் தொடர் வெற்றிகளை குவித்து வரும் வெற்றிவேந்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று புகழாரம் சூட்டினார். எடப்பாடி பழனிசாமி வாழ்நாள் முழுவதும் தோல்வியை மட்டுமே சந்திப்பார் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுக என்பது அபகரிப்பு திமுகவாக மாறியுள்ளதாக விமர்சித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அதிமுகவாக இல்லை. திருத்தக்கூடாத கழக விதியாக இருந்த தொண்டர்கள்தான் தலைமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எம்ஜிஆரின் விதி திருத்தப்பட்டது. தொண்டர்களின் உரிமை பறிக்கப்பட்டது. அம்மா வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு இல்லை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் ஒரு சுயநல அரசியலால் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. பெரியார் தந்த திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராகவும் அண்ணா தந்த சமூக நீதிக்கு முரணாகவும் செயல்பட்டு வருகிறது. விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக தற்போது யாருக்கோ அடிமை சேவகம் செய்கிறது என்று விமர்சனம் செய்தார். தற்போதாவது பழனிசாமி தனது தலையை உயர்த்தி பீகாரில் நடப்பதை பார்க்க வேண்டும் என்று கூறிய ஸ்டாலின் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலையை பழனிசாமிக்கு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். வரும் தேர்தலுக்கு பின்னர் வேறு ஒருவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பாஜக நியமிக்கும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கோம். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாற்றியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி தன்னை வளர்த்துக்க பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு துணை போயிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் அண்ணா பெயரை தாங்கியுள்ள அதிமுக அவரையும் அவரது கொள்கைகளையும் மறந்துவிட்டதாக சாடினார். மறுபுறத்தில் அதிமுகவின் இரத்தத்தை பாஜக உறிஞ்சுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். பழனிசாமியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக தன்னை வளர்த்துக் கொள்ள பார்க்கிறது என்று ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.